ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். புரட்டாசி நாளுடைய கடைசி நாள் வழிபாட்டை பற்றி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெருமாளுக்கு உகந்த மாதங்கள்ல ஒன்றாக திகழ்வதுதான் இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்துடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அன்று ஏகாதசி திதியுடன் முடிவடைகின்றது. இந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு பெருமாளுடைய பரிபூரணமான அருளை நமக்கு பெற்று தருவதோடு புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ததற்குண்டான பலனை நமக்கு கொடுக்கும். நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி அவருடைய பேரருளை பெறுவதற்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பெருமாளை வழிபாடு செய்வதற்கு பல அற்புதமான நாட்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ஏகாதசி திதி என்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி மேலும் சிறப்பு பெற்றதாகும். அன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் என்பதால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளான அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய சுக்கிர பகவானின் அம்சம் பொருந்திய தயிரை உடலில் தேய்த்து குளிக்க வேண்டும். பிறகு காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு சென்று கல்லுப்பை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில ஒரு தட்டுல பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை பெருமாளின் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாகவும் வைக்கலாம். அடுத்ததாக பெருமாளுக்கு உகந்த துளசி தீர்த்தத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு பாராயணம் செய்து முடித்த பிறகு வீட்டு மூலைகள்லையும் வீடு முழுவதும் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கும். மேலும் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நேரத்தில் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நெய்வேத்தியமாக நெல்லிக்காய் அல்லது சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வைக்க வேண்டும். அன்றைய தினத்தில் முழு மனதோடு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் யார் ஒருவர் இந்த முறையில் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் நினைத்தது நிறைவேறும், வறுமை நீங்கி செல்வ செழிப்பான வாழ்வானது நமக்கு கிடைக்கும். ஏகாதசி விரதம் சிறப்பான விரதம் என்று கருதப்பட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கடைசி நாளன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசியை முழுமையாக பயன்படுத்துபவர்களுக்கு வறுமை நிலை முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ வாய்ப்பு அமையும். அதனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபட முடியாதவர்கள் இந்த கடைசி நாளை தவறவிடாதீர்கள். ரொம்பவே சிறப்பான கடைசி நாள். ஏன்னா இது ஏகாதசியோடு வருது, வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. அதனால கூடுதல் சிறப்பு பெற்ற இந்த சக்தி வாய்ந்த நாளை தவறவிடாதீர்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.